யோவான் நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்று கேட்டார். இந்த கேள்வி எப்போ ஆண்டவர் கேட்டார்? இது நமக்கெல்லாம் ரொம்ப நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம். ஒரு நாள் காலையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு வந்து ஜனங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் ஒரு குற்றமிழைத்தாள், விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்டாள் என்று சொல்லி ஒரு பெண்மணியை அழைத்து கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்னாலே நிறுத்தி, மோசேயின் சட்டப்படி இப்படிப்பட்டவர்கள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று மோசே பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறார், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். இந்த கேள்வி எதுக்காக கேட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து அன்புள்ள ஆண்டவர், எல்லாரையும் நேசிக்கிறவர். இப்படிப்பட்ட தவறு செய்தவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டில் மோசே சொல்லியிருக்கிறார் என்றால், அவர்களை ஊருக்கு வெளியே கொண்டு போய் கல்லறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மோசேயின் சட்டம். அப்போ இவருடைய கேள்வியின் உட்பொருள் என்ன? இயேசு அன்புள்ளவர், அன்புள்ள தெய்வம், இவளை மன்னிக்கணும் இல்லையா? மன்னித்தால் மோசேயின் சட்டத்துக்கு முரணாக செய்துவிட்டார் என்று அவரை குற்றம் சாட்டலாம். அன்புள்ள தெய்வம் இவளை மன்னிக்காமல் இவளை கல்லறிந்து கொள்ளுங்கள் என்று விட்டுவிட்டால், இவர் எப்படி அன்புள்ள தெய்வம் ஒரு பெண்மணியை கல்லறிய சொல்லிவிட்டாரே என்று அவர் மேல் குற்றம் சாட்டலாம். ஆக ரெண்டு பக்கமும் அவர் தப்ப முடியாதபடி ஒரு பொறியை வைத்தது போல இயேசு கிறிஸ்துவத்திலே வந்து இந்த கேள்வியை கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு பதிலும் சொல்லவில்லை. பேசாமல் குனிந்து விரலினால் தரையிலே எழுதி கொண்டிருந்தார். இவர்கள் திரும்ப திரும்ப ஆண்டவரை நச்சரிக்கிறார்கள், நீர் என்ன சொல்லுகிறீர்? அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? யோவான் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்றார். உங்களில் யார் பாவம் இல்லாத ஒரு ஆள் நினைக்கிறியோ, நீ வந்து ஒரே ஒரு கல்லை எடுத்து முதல்ல ஒரு எரி போடு. நீ எரிஞ்சிட்ட பிறகு மற்றவங்க எல்லாம் பாவம் உள்ளவனு சேர்த்து எறியலாம். பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எரி என்று சொல்லிவிட்டு மீண்டும் விரலினால் குனிந்து தரையிலே எழுதி கொண்டே இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் என்ன எழுதிட்டே இருந்தார் என்று பல வியாக்கியானங்களை எல்லாம் கொடுப்பார்கள். அவர் ஒரு தீர்ப்பு எழுதி கொண்டிருந்தார். உங்கள் எல்லாருடைய விஷயமும் எனக்கு தெரியும். இவளை கல்லறிவதற்கு முயற்சி செய்கிறீர்கள் அல்லவா, குற்றம் சாட்டுகிறீர்கள் அல்லவா, உங்களை பற்றியெல்லாம் எனக்கு தெரியும் என்று ஆண்டவர் எழுதிய ஒரு தீர்ப்பு அவருடைய கண்களை உறுத்தி இருக்கலாம். அவர்களுக்கு புரியும் விதமாக ஆண்டவர் ஏதேனும் கோடிட்டு காட்டி இருக்கலாம். இப்பொழுது இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, இந்த ஆண்டவர்கிட்ட நம்ம ஏதாவது பொய்யை பேசி நான் நல்லவனாக்கும் பாவம் இல்லாதவனாக்கும் பேசி தப்ப முடியாது என்று சொல்லிவிட்டு எல்லாரும் கல்லை கீழே போட்டுட்டு அவரவர் பாட்டுக்கு போயிட்டாங்க. சிறியோர் முதல் பெரியவர் வரைக்கும் எல்லாரும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ யாரெல்லாம் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அந்த பெண்மணி நிற்கிறாங்க. அப்பொழுதுதான் ஆண்டவர் அந்த பெண்மணியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? அதாவது தீர்ப்பிடவில்லையா? நீ குற்றவாளி என்று தீர்க்கவில்லையா என்று ஒரு கேள்வியை கேட்டார். அதற்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க? இல்லை ஆண்டவரே என்று சொன்னாள். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இத்தகைய பாவங்களை எளிதாக எடுத்துக்கொள்ளுகிற தெய்வம் என்று நினைத்து விடாதீர்கள். இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி நூலில் சொல்லுகிறார், மலை பிரசங்கத்தில், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே அது விபச்சாரம்.
ஆகவே ஆண்டவருடைய கண்ணோட்டம் இந்த விஷயத்தில் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுன்னு நினைக்கக்கூடாது. அவர் இந்த பாவத்தை கடுமையாகத்தான் எடுத்துக்கொண்டார். ஆனால் ஒரு பெண்மணியை அழைத்து கொண்டு வந்து தங்களுடைய காரியம் வெற்றி பெறுவதற்காக ஒரு தூண்டில் புழுவை போல பயன்படுத்துவதை ஆண்டவர் எதிர்த்தார். ஆகவே தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்டார். உலகத்தில் எந்த நீதிமன்றமும் எந்த சட்டமும் எந்த மனிதரும் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்க முடியாது. அது ஆண்டவரால் மட்டும்தான் கேட்க முடியும். ஆனால் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த பெண்மணி அதற்கு சொன்ன பதில் என்ன? இல்லை ஆண்டவரே. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அந்த அம்மா இந்த பதிலைத்தான் சொல்லியிருக்க முடியுமா, இல்லை வேறு ஏதாவது பதில் சொல்லியிருக்க முடியுமா? வேறையும் பதில் சொல்லியிருக்கலாம் இல்லையா? என்ன சொல்லியிருக்கலாம்? ஆண்டவரே, இவங்க எல்லாம் தப்பு தப்பாக என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, நான் ஒரு பாவமும் செய்யாதவள், நான் பரிசுத்தவாட்டி என்று தன்னுடைய நீதியை அவள் நீதிகரிக்க முயற்சி செய்திருக்கலாம். ஏன்னா குற்றச்சாட்டின ஒருத்தர் தான் அங்கே இல்லையே. அதே அந்த அம்மா செய்யலை. இன்னொன்று, நான் ஏன் பாவத்தில் விழுந்தேன் தெரியுமா, அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன என்று சொல்லி தன்னுடைய பாவத்துக்கு காரணங்களை கற்பிக்க முயற்சி செய்திருக்கலாம். அதையும் அந்த அம்மா செய்யலை. நான் நல்லவள் என்று வாதிடவில்லை. இது ஒரு நல்ல குணம். பாவத்தில் இருக்கிற ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி தான் பாவி என்று ஒத்துக்கொண்டால் மட்டும்தான் பாவத்திலிருந்து விடுதலை. நான் பாவி என்று ஒருவனோ ஒருத்தியோ ஒத்துக்கொள்ளாத வரைக்கும் அந்த மனிதனுக்கோ அந்த மனுஷிக்கோ பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்காது. தன்னுடைய பாவங்களுக்கு காரணம் கற்பித்து கொண்டிருந்தாலும் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்காது. நான் ஏன் அந்த தப்பு பண்ணேன் தெரியுமா, நான் ஏன் இப்படி பண்ணிட்டேன் தெரியுமா, அதுக்கு அதுவாக்கும் காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னங்க இழுத்துட்டு போயிட்டாங்க, என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் அதை செய்யும்படி ஏவினார்கள், உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மை மக்கள் இந்த தவறை செய்கிறார்கள் என்றெல்லாம் காரணங்களை ஏதாவது நம்ம கண்டுபிடிச்சிட்டே இருந்தோம்னா நம்ம பாவத்திலேருந்து கரையேற முடியாது. இந்த அம்மா அப்படி செய்யலை. இவர்கள் ஒரு நல்ல குணமுள்ள ஸ்திரீ, தப்பு பண்ணாங்க சரிதான், பாவி என்று ஒத்துக்கொள்ள வேண்டியதான். பாவி என்று ஒத்துக்கொள்வதுதான் ஒரு பாவிக்கு அழகு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஏன் பாவத்தை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அது ஆதாமிலிருந்தே வந்தது. ஆதாம் முதலாவது கேள்வி நம்ம அதான் பார்த்தோம் இல்லையா, நீ எங்கே இருக்கிறாயின்னு ஆண்டவர் ஆதாம்கிட்ட கேட்டார். ஏன்பா மரத்தின் கனியை சாப்பிட்டியா? இந்த கேள்விக்கு ஆதாம் பதில் சொன்னது என்ன தெரியுமா? நீர் எனக்கு தந்த ஏவாள் கொடுத்தாள், நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேன்னு சொல்ல வேண்டியதானே நேரடியா. நான் உண்டேன், நான் தவறு செய்தேன் என்று சொல்லி இருக்க வேண்டுமானால் அது சொல்லாமல் நான் சாப்பிட்டேன் ஆனால் அதுக்கு காரணம் இதாக்கும் என்று 4-5 காரணங்களை எல்லாம் சுற்றி வளைச்சி சொல்லுவாங்க. பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகள் கூட சில நேரங்களில் ஏன் பாடம் படிக்கலைன்னு வாத்தியார் கேட்டார்னா ஒத்துக்கிடணும். முதல்ல பாடம் படிக்கலைன்னு ஒத்துக்கிடணும் இல்லையா? இது ஒத்துக்கிட மாட்டாங்க. ஏன் பாடம் படிக்கலைங்கிறதுக்கு பல காரணங்களை சொல்லுவாங்க. நேற்றுக்கு இருமலாக இருந்தது, கல்யாண வீட்டுக்கு போயிட்டேன், அது ஆன பூனன்னு. இது காரணம் நீங்கள் கற்பிக்கணும்னு நினச்சா சொல்லிகிட்டே இருக்கலாம் சார். ஒரு வேலையை நீங்கள் செய்யாமல் இருப்பதற்கு காரணம் கற்பிக்க ஆரம்பித்தால் சொல்லிகிட்டே இருக்கலாம், அதுக்கு ஒரு முடிவே இருக்க முடியாது. ஆனால் நான் தவறு செய்தேன் என்று ஒத்துக்கொண்டாள், இல்லை ஆண்டவரே என்று சொன்னாள். உடனே ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு என்ன பதில் கொடுத்தாங்க? நீ போ, இனி பாவம் செய்யாது. ஆமாம் மாணவர்களே, நான் நினைக்கிறேன் அந்த அம்மாவும் பரலோக ராஜ்யத்திலே அவர்கள் இருப்பார்கள் என்று. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து தன்னுடைய பாவங்களை ஒப்புக்கொண்ட எவரையும் அவர் புறம்பே தள்ளியதில்லை.